வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் ஒரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு பதிவிலே நாங்கள் தொடர்கின்றோம். அந்த வகையிலே நான் குறிப்பிட்ட கதைக்கு பதிவை தெரிவித்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். ரமணன் என்பவர் அவர் 400 டிக்கெட்டுக்கு மேல் எடுத்து விற்பனை செய்து நல்ல ஒரு லாபத்தை கண்டிருப்பார் என்று ஒரு பதிவை விட்டிருந்தார். எனவே அவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு புதிதாக எமது இந்த யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளங்களிலே கலந்து கொள்வார் அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த பதிவில் இணையதளத்தினூடாக மேற்கொள்பவர்கள் நீங்கள் அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அந்த பதிவுக்கு ஒரு பெல்லை கிளிக் பண்ணி மற்றும் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். அந்த வகையிலே அந்த நபர் மிகவும் மகிழ்ச்சியோடு அடுத்த நாள் விடிய ஒரு கையிலே ஹெல்மெட்டுடனும் மற்ற கையிலே வெள்ளை பிரம்புடனும் சுமார் 15-14 கிலோமீட்டர் அவருடைய வீட்டிலிருந்து நகரம் நோக்கி செல்ல வேண்டி இருக்கின்றது. ஏன்னா நகரத்திலே தான் நாங்கள் லொத்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய வேண்டும். அந்த வகையிலே அவர் தனது வீடியோரமாக என்றால் யாராவது அவரை ஹெல்மெட் கொண்டு போனால் மோட்டார் சைக்கிள் ஏற்றி கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர் என்ன செய்கின்றார், தனது வெள்ளைப்பிரம்பை தட்டி கொண்டு போகின்றார். அந்த வகையிலே அன்று முதல் நாள் இரவு யாரோ ஒருவர் மதுவை அறிந்துவிட்டு அந்த போத்தில் ஒன்றை உடைத்து ரோட்டிலே போட்டிருக்கின்றார். அதை ரோட்டிலே போனவர்கள் எல்லாம் பார்த்து செல்கின்றார்கள். யாரும் அந்த போத்திலை கடந்து செல்கிறார்கள் தவிர அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி செல்வோம் என்ற வகையிலே யாருக்குமே சிந்தனை வரவில்லை. எங்களுடைய அந்த நண்பர் என்ன செய்கின்றார், வெள்ளைப்பிரம்பை தட்டி போகும்போது அவருடைய வெள்ளைப்பிரம்பிலும் அவருடைய கால்களிலும் அந்த கிளாஸ், அதாவது அந்த உடைத்து போட்ட போத்தலினுடைய துண்டுகள் வந்து காலிலே படுகின்றது. உடனே அவர் அந்த இடத்திலே நிற்கின்றார். தனது கைக்குட்டை லேஞ்சை எடுத்து மெதுவாக அந்த போத்தல்களை எல்லாம் போத்தல் தூள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து தனது லேஞ்சிலே கட்டி ஒரு சைட்டாக கொண்டே போட்டுவிட்டு செல்கின்றார். அந்த வகையிலே ஒரு மோட்டார் சைக்கிளை வந்த ஒரு நபர் இவருடைய அந்த சமூக அக்கறையை கண்டு என்ன செய்கின்றார், எங்கே போக போகின்றீர்கள் என்று கேட்டு அவரை தனது மோட்டார் சைக்கிளை ஏற்றி கொண்டு தான் செல்லும் இடம் வரை சென்று ஒரு பஸ் தரிப்பு நிலையத்திலே அவரை விட்டுவிட்டு செல்கின்றார். செல்லும்போது அண்ணா கவனமாக போய் செல்லும்போது இந்த வகையில் இந்த காலத்திலே 2 கண்கள் இருந்தவர்கள் கூட எங்களுடன் எந்த விதத்திலுமே வீதிகளில் செல்வர்கள் தனக்கென்ன என்று செல்கின்ற இந்த காலத்திலே 2 கண்களையும் இழந்த நீங்கள் உண்மையிலே ஒரு சமூக பொறுப்போடு அந்த போத்தலோடுகளை உங்களுடைய கைகளாலே நீங்கள் உங்களுக்கு கொண்டு வந்த அந்த கைக்குட்டையையும் சேர்த்து அந்த ஒரு ஓரமாக போட்டு விட்டு வாருங்கள். யாரோ வருபவர்களுக்கு இந்த போத்தலோடு, அதாவது இந்த போத்தலுடைய அந்த தூள்கள் குத்தக்கூடாது என்று நினைத்து நீங்கள் செய்கின்றீர்கள். உண்மையிலே நீங்கள் செய்கின்ற இந்த நட்பணியானது மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி அவரை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு செல்கின்றார். நாங்கள் தொடர்ச்சியாக நாளைய தினம் இதனுடைய ஏனைய பதிவை நாங்கள் உங்களை சந்திப்போம். வேற செல்கின்றார், அதிர்ஷ்ட சீட்டை எடுத்து எவ்வாறு விற்கின்றார் என்ற விடயங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.